ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/12/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை சதுர்த்தி திதி மதியம் 12:49 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் மாலை 5:24 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விருத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக பதரி கௌரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக இன்றைய தினமானது ஒரு வளர்விரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நாம் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:21 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:37 சந்திர உதயம் என்பது காலை 9:38 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 9:26 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:40 முதல் காலை 6:22 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:24 முதல் 2:48 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 6:21 முதல் 7:46 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 9:10 முதல் 10:35 வரையிலும் நீடித்திருக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:35 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் பகல் 1:52 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு நம்ம பதரி கௌரி விரதம் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் இல்லையா. இன்னைக்கு அது சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இது என்ன பதரி கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய அந்த தர்மத்தின்படி பார்த்தோம்னா நிறைய பூஜைகள்லாம் சொல்லியிருக்கா இல்லையா. இவை அனைத்துமே இயற்கையோடு இணைந்த பூஜைகளாகவே வந்து கொண்டிருக்கும். அதுவும் இந்த தட்சிணாயன காலத்துல பார்த்தோம்னா நிறைய விரதங்கள் பூஜைகளை பார்த்து கொண்டே வருகிறோம். உதாரணத்திற்கு இப்போ இந்த வாரத்திலே நம்ம எடுத்துட்டோம்னா போன செவ்வாய்க்கிழமை நாள் அன்னைக்கு பார்த்தோம்னா திந்திரணி கௌரி விரதம் அப்படிங்கிறத போட்டிருப்பா. இது என்ன திந்திரணி அப்படின்னு சொன்னா அதாவது அது புலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. திந்திரணி வனம்னு சொன்னா அது புளிய மரங்கள் நிறைந்த பகுதி. ஒரு புளிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு ஒரு கௌரி விரதத்தை மேற்கொண்டால் அதற்குரிய பலனே வேறு. அதே மாதிரி அந்த புளி சாதம் போன்றவற்றை அங்கே வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த திந்திரணி கௌரி விரதத்திற்கான ஒரு விதிமுறைகள் வரும். அதே மாதிரி நேற்றைய தினம் பார்த்தோம்னா ரம்பா திருத்தியை அப்படிங்கிறத பார்த்தோம். ரம்பா திருத்தியை நாளன்று இந்த வாழை தோப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த வாழை மரத்திற்கு கீழே அமர்ந்து கொண்டு பூஜை செய்யும் பொழுது அபரிமிதமான பலன்கள் கிடைக்கும். அதற்குரிய நைவேத்தியமாக வாழைப்பழத்தை நைவேத்தியம் செய்தாலே போதுமானதுன்னு சொல்றா இல்லையா. அதே போலத்தான் இன்றைய தினம் அந்த பதரி கௌரி விரதம் என்று வரும் பொழுது இது என்ன பதரி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தோம்னா இலந்தை என்பது பொருள். அந்த இலந்தை மரம் இருக்கு இல்லையா, அந்த இலந்தை மரத்திற்கு கீழேயே சென்று அமர்ந்து இந்த கௌரி பூஜையினை செய்து அதற்குரிய நைவேத்தியமாக அந்த இலந்தை பழங்களை வைத்தாலே போதுமானது அப்படின்னு சொல்றார். இதற்கு ஆதாரமா நம்ம சொல்லணும்னு சொன்னா நம்ம பத்ரிநாத் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அந்த பத்ரிநாத் என்பது அந்த 108 திவ்ய தேசங்களிலே ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட மிக உயர்ந்த
அதாவது உயர்ந்த இடத்திலே இருந்தாலும் மிக அபரிமிதமான ஒரு சாநித்தியம் பெற்ற இடமாக அந்த பத்ரிநாத்தை சொல்கிறார்கள். அது என்ன பத்ரிநாத்தினுடைய மகத்துவம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஸ்தல புராணத்தை பார்த்தாலே தெரியும். ஆதியில் அந்த பகவான் மகாவிஷ்ணு வேதங்களை தோற்றுவித்து அவரே ஆதி குருவாகி நர நாராயணனாக எழுந்தருளி இங்கே இந்த உலகத்திற்கு அந்த வேதங்களை உபதேசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நர நாராயணனாக உருவெடுத்து அங்கே வந்து தவம் செய்தாராம். அவர் தவம் செய்யும் பொழுது மகாலட்சுமியானவள் அந்த பதரி மரமாக, அதாவது ஒரு இலந்தை மரமாக எழுந்து நின்று அவருக்கு நிழலை தந்து உதவினாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்தல புராணம் என்பது சொல்லும். ஆக அதனாலதான் அந்த இடத்திற்கு பேரே பத்ரிநாத் என்றே பெயர் அல்லவா. அப்படி இந்த இலந்தை பழம் என்பதிலே மகாலட்சுமியினுடைய அம்சம் நிறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாசத்துல, அதாவது இந்த கார்த்திகை மாதம் முடிந்து அந்த மார்கழி, அதாவது சாந்திரமான மாதம்னு பார்க்கும்போது இது ஒரு மார்கசிர மாதம்ங்கிறார். கார்த்திகை அமாவாசை தாண்டி விட்டாலே இந்த மார்கசிர மாதம் என்பது வந்து விடுகிறது. அதிலே இந்த சதுர்த்தி திதி நாள் அன்று இந்த பதரி கௌரி விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது எங்கே, அதுவும் இலந்தை மரத்திற்கு கீழே உட்கார்ந்து கொண்டு அந்த கௌரி அன்னையை பூஜித்து இலந்தை பழங்களை நைவேத்தியம் செய்ய வேண்டும்ங்கிறார். நம்ம எல்லாருக்கும் இலந்தை பழம் அப்படின்னு சொன்னாலே எது ஞாபகத்துக்கு வரும்? அந்த சங்கராந்தி பண்டிகை, அந்த பொங்கல் பண்டிகை, அந்த சூரிய வழிபாடு என்பது தானே நினைவிற்கு வரும். அந்த சூரிய வழிபாட்டின் பொழுது கரும்பு அப்படிலாங்கிறதெல்லாம் நிறுத்தி வச்சு சக்கரை பொங்கல்லாம் பண்ணி பக்கத்துல வந்து வெத்தலைவாக்கு பழத்தோட சேர்த்து இலந்தை பழங்களையும் கொண்டு வந்து வைத்து நைவேத்தியம் செய்வார்கள் தெரியுமா. இலந்தை பழம் என்பது சூரியனுக்கு மிகவும் உகந்தது அப்படின்னே சொல்லுவா. அங்க என்ன பூஜை நடக்கும்னு பார்த்தா சூரிய நாராயண சுவாமிக்குத்தான் பூஜை. அந்த சூரிய நாராயணனுக்குரிய நைவேத்தியமாகவே அந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த இலந்தை பழங்களை வைத்து நைவேத்தியம் செய்வார்கள். அத்தனை மகத்துவம் என்பது அந்த இலந்தை பழத்திற்கு உண்டு. நம்ம மெடிக்கலி நம்ம வந்து பார்த்தோம்னா கூட நீங்க இலந்தை பழம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கூகுள்ல சர்ச் பண்ணா கூட அதுல எவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இலந்தை பழம் என்பதே முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதாவது இதயத்திலே இருக்கக்கூடிய அடைப்புகளை கூட நீக்குகின்ற தன்மை பெற்றதுன்னு சொல்றா. கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் உகந்ததுன்னு சொல்றா. நிறைய, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் ட்ரபிள்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது இந்த இலந்தை பழத்திற்கு உண்டு. ஆங்காங்கே எங்க இந்த பிளாக்கேஜ்லாம் இருக்கோ, உடம்புல எங்கெங்கெல்லாம் அடைப்புகள் இருக்கிறதோ அந்த அடைப்புகள் அத்தனையும் நீக்கக்கூடிய திறன் என்பது இந்த இலந்தை பழத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றார். ஆக நம்முடைய அந்த தர்மத்தின்படி பார்த்தோமேயானால் ஒவ்வொரு விரதம் அப்படின்னு கொடுத்துட்டு வரா இல்லையா, இந்த விரதங்கள் அத்தனையுமே இயற்கையோடு இணைந்த விஷயங்களை சொல்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு புளிய மரத்துக்கு கீழே போய் ஒரு பூஜையை பண்ணணும் சொல்லி திந்திரணி கௌரி விரதம் என்பதையும், ரம்பா திருதியை என்பது வாழை மரத்திற்கு அடியிலே செய்தால் மிகவும் விசேஷமான பலன் தரும் என்பதையும், அந்த வரிசையிலே இந்த பதரி கௌரி விரதம் என்பது இலந்தை மரத்தின் அடியிலே சென்று அந்த பூஜையை செய்தால் மிகவும் நற்பலன்களை பெறலாம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சார் நாங்க எங்க சார் போறது இலந்த மரத்துக்குன்னு சொன்னா, எங்கேயாவது நம்ம இலந்த மரத்தை பார்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளைய ஒடிச்சுண்டு வந்து கூட வீட்டுல வச்சுக்கலாம். அதை கூட நம்ம வீட்டுல வச்சுண்டு அதிலேயே மகாலட்சுமி ஆவாகனம் செய்து கூட நாம் அந்த பூஜைகளை மேற்கொள்ளலாம் என்பதற்காகவும் சொல்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.